உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். பட் ஆனால் உங்களுக்கு உட்காந்து டிசைன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற ஏஐ டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் குயிக்காக ஈஸியாகவே ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அது என்ன டூல் எப்படி பண்ணலான்றதை வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு ஏ வித் கோடி சேனல். என் பேர் கோடி. நான் ஒரு ஏஐ எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ இது என்ன டூல் அப்படின்னா காமா. ஸோ உங்களோட ப்ரௌசர் போய்க்கோங்க. ப்ரௌசரில் ஜஸ்ட் காமான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம குயிக்காக நம்மளோட ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளால் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸுமே நம்மளால் ரெடி பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் சோஷியல் மீடியாவுக்கு தேவையான போஸ்ட்டுமே வந்து நம்மளால் இங்கே டிசைன் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக வெப்சைட்டுமே வந்து இந்த காமா அப்ளிகேஷனை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எய்தர் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சைன் இன் போய்க்கிறேன். ஸோ இங்கே என்னோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 400 rupeesக்கே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து நம்மளால் சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷனை ஈஸியாக வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 400 ஏஐ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பேசிக் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷனுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் அப் டு 10 cards வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லைடு. அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஏஐ டோக்கன் இன்புட்ஸ் வந்து நம்மளால் ஃப்ரீ பிளான்லேயே வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக பேசிக் இம்போர்ட், பிபிடி அண்ட் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. வெப்சைட்டுமே வந்து நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னன்னா நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிடுறோமோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இன்ஸ்பிரேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூன்னு இருக்குது, நியூ ஃப்ரம் பிளாங்க் இருக்குது, அண்ட் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் கிரியேட் நியூன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் வித் ஏஐ. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் இன் டெக்ஸ்ட், கிரியேட் ஃப்ரம் நோட்ஸ் அண்ட் அவுட்லைன் ஆர் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட். என்ன பண்ணால் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்மளோட டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணால் போதும், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணிடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஃப்ரம் அ ஒன்லைன் ப்ராம்ப்ட் இன் few seconds. இதான் வந்து நம்மளோட ஆப்ஷனு. என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஒன்லைன் ப்ராம்ப்டை வச்சு மட்டுமே நம்மளால ஃபுல் ப்ரெசன்டேஷனே வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத காமிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஃபைல் ஆர் யூஆர்எல். என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கிராப் பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து அதுலேருந்து நம்ம ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ப்ரெசன்டேஷன், வெப் பேஜ், டாக்குமெண்ட், சோசியல்னு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் நமக்கு என்ன வேணுமோ அதை ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ ப்ரெசன்டேஷன் about let's say சென்னை. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் அவுட்லைன் இருக்குது, இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்லைன் ரெடி ஆச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 10 cards வந்து ரெடி ஆச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்டேஷனோட கண்டென்ட்டு. ஸோ அதுக்கடுத்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமல், கான்சைஸ், டீட்டெயில் இல்லை எக்ஸ்டென்சிவ். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல்ஸ், நம்மளோட ப்ரெசன்டேஷன் என்ன மாதிரி தீமில் வேணுமோ அதை வந்து இங்கே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இந்த தீமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்டேஷனில் நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்டாக் ஃபோட்டோஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணலாமா, இல்லை வெப் இமேஜஸ், இல்லை இல்லுஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏஐ இமேஜஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இமேஜ் மாடல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஏஐ இமேஜ் மாடலை நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் மாடல் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆட்டோ செலக்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டைல் எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன், போட்டோ ரியலிஸ்டிக், அப்ஸ்ட்ராக்ட், 3D, லைன் ஆர்ட், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் போட்டோ ரியலிஸ்டிக் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அது நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமல் லைட்ஸ், கலர்ஃபுல், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல், மாடர்ன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ எப்படி தலைவன் கிரியேட் பண்ணி கொடுக்குறான்னு மட்டும் பாருங்கள். நான்லாம் இதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டேன் பாருங்களேன். அப்படியே பக்காவாக இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை இவ்வளோ குயிக்காக யாருமே பண்ண முடியாது. அதுவும் ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி பக்காவாக பண்ணது பாருங்களேன். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா இமேஜஸ்மே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணணும். முடிச்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. இங்கே ப்ரெசென்ட் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் ட்ரேசிங் சென்னை ரிச் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட் நான் சென்னை மட்டும் தான் போட்டிருந்தேன். சென்னையோட ஹிஸ்ட்ரியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் பண்ணி நமக்கு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் அதை ப்ரெசன்டேஷனுமே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள் சென்னை ஹெரிட்டேஜ் போட்டிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து சென்னை ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ், பீச்சஸ் அண்ட் நேச்சுரல் எஸ்கேப்ஸ். அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள் ஃபுட் எல்லாமே போட்டிருக்கு. நிறைய இமேஜஸ்மே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள் பவர் ஹவுஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் என்ன மாதிரி அனிமேஷன்லாம் வந்து இருக்குது பாருங்களேன். நான் சும்மா கர்சரை மட்டும் அங்கே கொண்டு போகிறேன், எப்படி பக்காவாக வருது பாருங்கள். அடுத்து பாருங்கள் சென்னை டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் அடுத்து அன்ஃபர்கட்டபிள் டூரிசம் ஹைலைட். அண்ட் அதுக்கடுத்து சின்னதாக ஒரு ஸ்லைடு. ஸோ இந்த மாதிரி பக்காவான 10 ஸ்லைடை வந்து நமக்கு சிங்கிளாக ஒரே ஒரு ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்தேன். பக்காவான ஒரு ப்ரெசன்டேஷனை வித்தின் 2 மினிட்ஸில் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், கொலாபரேட் பண்ணிக்க முடியும், அண்ட் எக்ஸ்போர்ட்டுமே பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒன் வித் லிங்க். ஸோ இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வேறு யாருக்காச்சும் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும், அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி தான் கஸ்டமைஸுமே வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இமேஜஸ், லேஅவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸுமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் பவர் பாயிண்டாகவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கூகுள் ஸ்லைடாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே வந்து லிங்க்டின்லேயே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் தான் கொடுத்தோம். சூப்பரான ப்ரெசன்டேஷனை நம்ம குயிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ இது எந்த மாடலை யூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த மெயினான கண்டென்ட்லாம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ChatGPT மாடல் யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு குயிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், உங்களுக்கு உட்காந்து டிசைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டூலுக்கு போயிட்டு அப்படி ஒரே ஒரு சிங்கிள் லைனை நீங்கள் டைப் பண்ணால் போதும், பக்காவான ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு குயிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி AI டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.